ஹாய்! வீட்ல எதுவுமே இல்லையா? பட் டேஸ்ட்டாவும் சாப்பிடணுமா? அப்ப இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட்டு டொமேட்டோ, ஆனியன் இது இருந்தா போதும். சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணிடலாம். என்னுடைய பர்சனல் ஃபேவரைட் இது. இது நான் இட்லி, தோசை, சப்பாத்தி இது 3த்துக்குமே நல்லா சாப்பிடுவேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? எண்ணெய் போட்டு தாளிக்க தேவையானது உளுந்து, கடுகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. இது கூடயே வந்து ஆனியன், பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. இது ரொம்ப பொன்னிறம்லாம் ஆக வேண்டாம். இந்த கண்ணாடி பதம்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். சாப்பிட்றப்ப வந்து நம்ம பல்லுல வந்து கடிப்படணும். இந்த ஆனியன், பூண்டுலாம். அப்போதான் அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது கூடயே வந்து தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் இத போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு என்னோட அம்மா வீட்லயே தயார் பண்ற மசாலா தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து உங்ககிட்ட வீட்ல தயார் பண்ற மசாலா இல்லன்னா, ஆ ஆ சில்லி பவுடர் இல்லன்னா காரம் தேவையில்லன்னா நீங்க காஷ்மீர் மிளகாய் தூள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்பலாம் மிளகாத்தூள் போட வேணாம். ஜஸ்ட் லைட்டா போட்டா போதும். சூப்பரா இருக்குங்க. சீரியஸாவே ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பிளைனா ஜஸ்ட் தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள். அதாவது வீட்டு மசாலா தூள். இது வரைக்கும் போட்டு இந்த மாரி எண்ணெயிலேயே வந்து வதக்குனாலும் சூப்பரா இருக்கும். பட் இது வந்து எங்க 2 பேருக்கு பத்தாதுன்றதுனால வருணே காலி பண்ருவாங்க. அவருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டேன். தண்ணி போட்டு அதுவும் நல்லா கொதிக்க விட்டு திக்கா ஆக்கிட்டேன். பட் ட்ரஸ்ட் மீ டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து நீங்க வெஜ்ஜா சாப்பிடணுன்றவங்க இந்த மாரி யூஸ் பண்ணுங்க. தாளிப்புக்கு ஜஸ்ட் கடுகு, உளுத்தம் பருப்பு இது. இதுவே வந்து நான்வெஜ் டேஸ்ட்ல சாப்பிடணுன்றவங்க இந்த கடுகு, உளுத்தம் பருப்புலாம் போடாம ஸ்பைசஸ் கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நீங்க பன்னீர் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட. இல்லன்னா பன்னீர் துருவி போட்டுக்கலாம். இல்லன்னா எக்கு வந்து பாயில் பண்ணி இது கூட போட்டுக்கலாம். அப்புறம் எக்க வந்து ஒடிச்சு ஊத்திக்கலாம். சீரியஸாவே சூப்பரா இருக்கும். கறி டேஸ்ட் வேணுன்ற நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்பைசஸ் பிரியாணி எல்லாம் பட்டை அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான்வெஜ் டேஸ்ட்டில் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தோசை கூட தான் சாப்பிட்டேன். சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய பர்சனல் ஃபேவரட் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.